நல்ல கனவு கண்டா 3 வேலை செய்யணும். கெட்ட கனவா இருந்தா ஒரு 5 வேலை செய்யணும். சொன்னா நேரம் ஆயிடும். சொல்லவா வேணுமாங்க? சொல்லிடுவா. இருந்தவர் அந்த வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது. சொல்லிடு. நல்ல கனவா இருந்தால் எல்லாம் பொதுவா யார் அந்த கனவை பற்றி தெரிந்தார் என்றிச்ச உடனே நல்ல கனவு மாதிரி தெரியும். நிறைய நம்ம வருதுன்னு வைங்களேன், ஒரு விருப்பமான ஐட்டம் எல்லாம் வருதுன்னு வைங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். முதல்ல எழுந்திரிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்து அதற்காக வேண்டிய ஒரு சுக்குர் செய்ததோடு அந்த கனவை பற்றி தெரிந்தவர்கள் தான் கேட்கணும். எல்லாத்துலையும் சொல்லக்கூடாது. இந்த கனவை பற்றி யார் தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்கணும். எல்லாத்துட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா அது அதனால் வரக்கூடிய விளைவுகள் ஆபத்தான் என்றெல்லாம் வருகிறது. நான் கனவை பற்றி என்ன செய்யக்கூடாதுன்னா, முதல்ல பஷாரத்தை தனக்கு சோபனமாக கருத வேண்டும், மனதால் கருத வேண்டும். 2வது சுக்குர் செய்யணும். 3வது அது தெரிந்தவரை பற்றித்தான், தெரிந்தவரிடத்தில் தான் கேட்க வேண்டும். சும்மா சொல்லக்கூடாது. கெட்ட கனவா இருந்தா பார்க்கிற பயமா இருக்கு. சுல்லாட்டே சொன்னா, நான் நடந்துட்டு போய்கிட்டு இருந்தேன், என் தலை தனியா போகுது, நான் தனியா போய்கிட்டு இருக்கிறேன் சொன்னேன் அப்படின்னு சொன்னா. அப்படி மாதிரி கெட்ட கனவா இருந்துச்சுன்னு சொன்னா முதல்ல அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொன்னோம். கெட்ட கனவு பார்க்கலாம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர். 2வது இடது பக்கம் லேசா துப்பணும். பார்த்து யாரா படுத்திருப்பா, இடது பக்கம் என்ன செய்யணும், லேசா துப்பணும். 3வது என்ன செய்யணும்னா திரும்பி படுத்துக்கணும். பாடி லாங்குவேஜ்ல நம்முடைய நிலையில நம்முடைய உடல் ரீதியாக மாற்றங்கள் வருது அப்படிங்கிறது மாற்றமா திரும்பி படுத்துக்கணும். 4வது இன்னும் கொஞ்சம் பயமா இருந்துச்சுன்னு சொன்னா 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு. 5வது தெரிஞ்சாலே கேட்கக்கூடாது, தெரியாதாட்டே சொல்லக்கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இல்ல சொல்லாம இருந்தா எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடும், அப்படியே வெடிச்சிடும் சொல்லக்கூடாது. சொன்னாதான் ஆபத்து. கெட்ட கனவா இருந்தா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ஓதிக்கலாம், ஒண்ணு வராது.